செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த சிலாவட்டம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கணேசன். இவர் தனது மிதிவண்டியில் மதுராந்தகத்தில் இருந்து சிலாவட்டம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது சிறுகளத்தூர் என்ற இடத்தில் பின்னால் வந்த கார் மிதிவண்டியின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் மிதிவண்டியில் சென்ற கணேசன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து மதுராந்தகம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய பெருந்தலைவர் சசிகலா பொன்ராஜ் தலைமையில் ஒன்றிய கவுன்சிலர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட கவுன்சிலர்கள் தங்கள் பகுதி கோரிக்கைகளை முன்வைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே திருக்கடையூரில் ஆண்டுதோறும் காணும் பொங்கல் அன்று 8 ஊராட்சிகள் சார்பில் மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டிகளுக்கான எல்கை பந்தயம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு எல்கை பந்தயம் நடத்துவதற்கான ஆலோசனைக் கூட்டம் திமுக ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் தலைமையில் திருக்கடையூரில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அரசு அதிகாரிகள் மற்றும் போலீசாரின் ஒத்துழைப்புடன் எல்கை பந்தயத்தை சிறப்பாக நடத்துவது என ஆலோசிக்கப்பட்டது. மேலும் விழாவிற்கு அமைச்சர், எம்பி, எம்எல்ஏ மற்றும் முன்னாள் எம்எல்ஏவை அழைப்பது என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திருநாளை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் நடைபெறும் மாபெரும் ரேகலா பந்தயத்தை இந்த வருடமும் சிறப்பாக நடத்த வேண்டி ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் அரசு அதிகாரிகள் ஒத்துழைப்புடனும் பொதுமக்கள் ஒத்துழைப்புடனும் அனைவரும் பாதுகாப்போடு இந்த விழா முழுமையாக நடைபெற ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். திருக்கடையூர் வள்ளியம்மை ஆட்சி முதல் தரங்கம்பாடி வரை மாபெரும் குதிரை மாடு எல்கை பந்தயம் தை 3ஆம் தேதி 17/1/2024 காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். அதற்கான ஏற்பாடுகளின் முன்னெச்சரிக்கை கூட்டமாக தான் இன்றைக்கு ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானமாக முடிவெடுக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆட்டையாம்பட்டி தேர்வுநிலை பேரூராட்சி பகுதியில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமினை செயல் அலுவலர் குணாளன் துவக்கி வைத்தார். இதில் புதிய மின் இணைப்பு பட்டா மாறுதல், நில அபகரிப்பு மற்றும் மோசடி தொடர்பான புகார்கள், கல்வி உதவித்தொகை, மகளிர் உரிமைத் தொகை, நல வாரியத்தில் உறுப்பினர் பதவி உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களுக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மனுவை வழங்கினர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மங்கலம் பகுதியில் வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த 6 மற்றும் 7 வயது சிறுமிகள் இருவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த 71 வயது முதியவர் மகாலிங்கம் என்பவர் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமிகள் இருவரும் தங்களது பெற்றோர்களிடம் தெரிவித்ததை அடுத்து அதிர்ச்சியடைந்த அவர்கள் இதுகுறித்து பல்லடம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்த புகாரின் பேரில் போக்சோ வழக்கில் முதியவர் மகாலிங்கத்தை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர். கடந்த 2016ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகளை மீறி திமுக சார்பில் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்ததாக அமைச்சர் KN நேரு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பில் பெரியசாமி, மேயர் அன்பழகன், கவுன்சிலர் ராமதாஸ், பாலசுப்ரமணியன் ஆகியோர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கில் அமைச்சர் KN நேரு மற்றும் மேயர் அன்பழகன் உள்ளிட்ட 5 பேர் இன்று திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். அவருடன் ஏராளமான திமுக வழக்கறிஞர்கள் மற்றும் கட்சியினரும் குவிந்ததால் நீதிமன்ற வளாகமே பரபரப்புடன் காணப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகரத்தை சுற்றி புறவழி சாலை அமைந்துள்ளது. இந்த புறவழி சாலையை அகலப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. அவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் விரிவாக்கப் பணியில் சாலை ஓரம் சுமார் 6 அடி உயரம் கொண்ட வடிகால் வாய்க்கால் கட்டப்பட்டு வருகிறது. இதனால் புறவழி சாலை ஓரம் உள்ள சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் பயிர் செய்யப்பட்டுள்ள நெற்பயிர்கள் அறுவடை செய்ய முடியாதது எனவும் உழவு பணிக்காக இயந்திரங்களை விளைநிலைக்கு கொண்டு செல்ல வழியில்லை என்று கூறி வாய்க்கால் கட்டுமான பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் புறவழி சாலையில் கட்டப்பட்டு வரும் வாய்க்கால் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் போதிய திட்டமிடல் இல்லாமல் 6 அடி உயரத்திற்கு வடிகால் வாய்க்கால் கட்டுமான பணியால் மழை காலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் வெளியேறக்கூட வழியில்லை எனவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். பைபாஸ் ரோட்ல வாய்க்கால் அமைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த வாய்க்கால் தேவையே இல்லாத வாய்க்கால். மழை நீர் ரோட்ல விழுந்ததுன்னா 2 பக்கம் வயல்ல இறங்கிடும். அந்த தண்ணியை மறிக்குது வாய்க்கால்.
அதோட அந்த வாய்க்கால்னால வயல்வெளிகளுக்கு மாடு, டிராக்டர், ஆள் எல்லாம் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நாளைக்கு அறுவடைக்கும் போது அந்த நெல் எப்படி வெளியில் வர்றது? இவ்வளவு பெரிய வாய்க்காலுக்கு இவ்வளோ பெரிய 3 அடி உயரமுடைய செவுறு தேவையா? நாட்டு மக்கள் வரி பணத்தை வீணாக்குறாங்க. இந்த வாய்க்கால் தேவையே இல்லாத வாய்க்கால். அப்படி வாய்க்கால் அமைச்சாலும் அந்தந்த வயலுக்கு போகிறதுக்கு வழி விடணும். வழி இல்லைன்னா எப்படி விவசாயி உள்ளே போவான், வெளியில் வருவான்? இதெல்லாம் சிந்திச்சு பார்த்து தமிழக அரசும் சரி, இந்த நம்முடைய மாவட்ட நிர்வாகமும் சரி, இந்த வேலையை உடனே தடுத்து நிறுத்த வேண்டும். விவசாயிகளை அனுசரித்து அவங்கள கலந்து ஆலோசித்து மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இந்த வடிகால் வாய்க்காலில் மொத்தம் எத்தனை ஏக்கர் பாதிக்கப்படும், எத்தனை விவசாயம் பாதிக்கப்படுறாங்க? 200 ஏக்கர் பாதிக்கப்படும் இந்த வாய்க்காலால். 200 ஏக்கருடைய விவசாயிகள் எப்படி வெளியில் வருவான், திருப்பி வயலுக்கு எப்படி போவான்? டிராக்டர் போகாது, மாடு போகாது, ஆள் போகாது, உரம் போட போக முடியாது. இந்த சூழ்நிலையில் எப்படி விவசாயம் நாங்கள் பண்ணுறது? இது விவசாயத்தை அழிக்கும் வேலை இது. அதனால் விவசாயிகளுக்கு பாதுகாக்க வேண்டும்னா உடனடியாக இந்த வேலையை நிறுத்த வேண்டும். இப்போ ஒருவேளை அதிகாரிகள் இந்த வேலையை நிறுத்தல, பணி தொடர்றாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சாலை மறியல் பண்ண வேண்டியதான். இந்த போராட்டம் தொடரும். வேலை நடக்கலைன்னா வேலை தொடர்ந்து நடந்ததுனாக்க இந்த போராட்டம் தொடரும். உங்கள் பேருங்க? என் பேர் ரங்கநாதன். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த காரணி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, வள்ளூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆகிய 2 பள்ளிகளில் கட்டப்பட்ட கட்டிடங்களை செய்காறு கூட்டுறவு சர்க்கரை ஆலை இயக்குநர் தரணிவேந்தன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் திறந்து வைத்தனர். இதேபோல் வந்தவாசி அடுத்த வழுவூர் அகரம் ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் கட்டப்பட்ட புதிய கட்டிடங்களையும் திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். கர்நாடக மாநிலத்தில் இருந்து தமிழகத்திற்கு தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் பான்பராக் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தி செல்லப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அதிகாலை ஜூஜுவாடி சோதனைச் சாவடியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கர்நாடக மாநிலத்தில் இருந்து ஓசூர் நோக்கி சென்ற ஈச்சர் லாரியை மடக்கி பிடித்து சோதனை செய்தபோது அதில் ரகசிய அறை வைத்து சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் பான்பராக் போதைப் பொருட்களை பதுக்கி கடத்தி சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் கரூர் வெள்ளை அணை பகுதியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் சிவகுமார் மற்றும் ரவி ஆகியோரை கைது செய்து அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் மாகரல் ஊராட்சி மேட்டு காலனியில் வசித்து வருபவர் பாஸ்கர். இவரது மனைவி குட்டியம்மாள். இவர் மேல்மருவத்தூர் கோயிலுக்கு சென்ற நிலையில் பாஸ்கர் தனது மகனுடன் ஐயப்பன் கோவிலுக்கு மாலை அணிந்து கொண்டு கோவிலில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது இவர்களின் வீடு தீப்பிடித்து எரிந்ததாக அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் விரைந்து சென்று பார்த்துள்ள வீடு முழுவதும் எரிந்து நாசமாகியுள்ளது. இதில் வீட்டில் இருந்த கட்டில், பீரோ, பிரிட்ஜ், ஃபேன், டிவி உள்ளிட்ட மற்றும் பீரோவில் சேமித்து வைத்திருந்த ரொக்கப்பணம் 20,000 ஆகியவை எரிந்து நாசமாகியுள்ளது. இந்த தீ விபத்து குறித்து வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினருக்கு கிராம மக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வெண்கல் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். 19ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை ஒட்டி நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதேபோல் வேளாங்கண்ணி ஆர்ச்சரியில் உள்ள சுனாமி ஸ்தூபியில் மும்மத பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் ஏராளமானவர்கள் மெழுகுவர்த்தியை கையில் ஏந்தி கடற்கரையில் இருந்து அமைதி பேரணி சென்று அஞ்சலி செலுத்தினர். அப்போது பகவத்கீதை, குரான், விவிலியம் உள்ளிட்டவைகளில் இருந்து வாசகங்களை அந்தந்த மதத்தினர் வாசித்தனர். மேலும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் வந்திருந்த சுனாமியில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் நினைவு ஸ்தூபியில் கண்ணீர் மல்க மெழுகுவர்த்தி ஏந்தியும் அவர்களுக்கு பிடித்தமான உணவு வகைகளை வைத்தும் அஞ்சலி செலுத்தினர். தமிழ் ஆட்சி மொழி சட்ட வாரத்தை ஒட்டி திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கரன் பாண்டியர் விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து துவங்கிய இந்த பேரணியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு தமிழ் குறித்து பல்வேறு பதாகைகளை ஏந்திக் கொண்டு திருப்பத்தூர் நகர காவல் நிலையம் வரை பேரணியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகே மீன்வளத்துறை சார்பில் 19ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனை ஒட்டி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் முன்னாள் காங்கிரஸ் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் திமுகவினர் கடற்கரை உர பகுதிகளில் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர்.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம், நல்லூர், காட்டு மயிலூர், மேட்டு காலனி, காஞ்சிராம்குளம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த சிறுவர்கள் 5க்கும் மேற்பட்டோரை வெறிநாய் கடித்து குதறியுள்ளது. இதில் படுகாயம் அடைந்த சிறுவர்கள் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மாவட்டத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வெறிநாய்களின் அட்டகாசத்தை தடுக்க மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த ஞாயிறு கண்ணியம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த முனுசாமியின் மகன்கள் விஸ்வா மற்றும் கடந்த 16ஆம் தேதி மோட்டார் பம்பு செட்டில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தனர். இந்நிலையில் சிறுவர்கள் உயிரிழந்த சம்பவத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கிராம மக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சிறுவர்களின் உயிரிழப்பிற்கு காரணமான பம்பு செட் உரிமையாளர், மின்வாரிய ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும், உயிரிழந்த குழந்தைகளுக்கு தலா 50 லட்சம் நிவாரணமும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி சிறுவர்கள் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததைத் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் சுமார் 40 வருடமாக நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் மீனாட்சி பெட்ரோல் நிலையம் இயங்கி வருகிறது. இதில் 30க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து வந்தனர். இந்நிலையில் நெடுஞ்சாலைத்துறைக்கு சரியான முறையில் வாடகை செலுத்தாததால் உடனடியாக இடத்தை காலி செய்ய மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் 2 மாதத்திற்குள் இடத்தை காலி செய்வதற்காக உத்தரவிட்டார். ஆனால் பெட்ரோல் நிலைய நிர்வாகம் உரிய நேரத்தில் இடத்தை காலி செய்யாததால் மாவட்ட நிர்வாகம் கடந்த 22ஆம் தேதி பெட்ரோல் நிலையத்திற்கு சீல் வைத்தது. இந்நிலையில் தங்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என கூறி மாவட்ட ஆட்சியரிடம் பெட்ரோல் நிலைய ஊழியர்கள் மனு அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுங்குன்றம் ஒன்றியத்திற்குட்பட்ட பாண்டூர், வள்ளிபுரம் போன்ற பகுதிகளில் குழந்தைநேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கட்டப்பள்ளி வகுப்பறைகளை அந்தந்த பகுதி மக்கள் பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள் திறந்து வைத்தனர். இதன் ஒரு பகுதியாக வயலூரில் நடைபெற்ற பள்ளி கட்டிட திறப்பு விழாவில் திருக்கழுங்குன்றம் ஒன்றிய பெருந்தலைவர் அரசு, திருக்கழுங்குன்றம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவகலை செல்வன், திமுக ஒன்றிய செயலாளர் சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வகுப்பறைகளை திறந்து வைத்து மாணவர்களின் பயன்பாட்டிற்கு வழங்கினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணையில் சண்முக சுந்தரம் அரசு தொடக்கப்பள்ளியில் முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 1988ஆம் ஆண்டில் கல்வி கற்ற முன்னாள் மாணவர்கள் 35 ஆண்டுகளுக்கு பிறகு தங்களது குடும்பத்தினருடன் வைகை அணையில் சந்தித்துக் கொண்டனர். பள்ளி குழந்தைகளாக சந்தித்து கல்வி பயின்ற மாணவர்கள் தற்போது தங்களது பேரன், பேத்திகள் உள்ளிட்ட குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு சந்தித்தது அவர்களுக்கு மகிழ்ச்சியையும் வித்தியாசமான அனுபவத்தையும் இருந்தது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே ராஜகிரி ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, கிழக்கு மேற்கு ஆகிய 2 பள்ளிகளுக்கும் குழந்தைநேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 30,60,000 ரூபாய் மதிப்பீட்டில் 2 வகுப்பறை கட்டிடம் கட்டப்பட்டது. இந்த கட்டிடத்தினை நாககிரி ஊராட்சி மன்ற தலைவர் சமீமா பர்வீன் முப்ராக் உசேன் தலைமையில் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் நாசர் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள், பள்ளி ஆசிரியர்கள், கிராம பொதுமக்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டத்தில் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் செயலிழந்து கிடப்பதால் பல்வேறு இடங்களில் சேகரிக்கப்படும் குப்பைகள் ஆறுகள், ஏரிகள் உள்ளிட்ட நீர்நிலைகளில் கொட்டப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் புகார் கூறுகின்றனர். இதனால் நாள்தோறும் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுவதுடன் மூச்சு திணறல் மற்றும் தொற்று நோய்கள் பரவும் சூழல் உள்ளது. எனவே தருமபுரி மாவட்டத்தில் நாள்தோறும் சேகரிக்கப்படும் குப்பைகளை மக்கும் குப்பைகள், மக்காத குப்பைகள் என தரம் பிரித்து சேகரித்து நீர்நிலைகளில் கொட்டுவதை மாவட்ட நிர்வாகம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.